இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தான். அவங்க ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களும் அவங்க முறைப்படி எத்தனையோ அந்நிய தேவர்களை வழிபட்டாங்க, எவ்வளோ வேண்டிக்கிட்டாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நேர்ந்துக்கிட்டாங்க. அந்த பையனுக்கு குணமாகவே இல்லை. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவ பெண் அவங்க வீட்டில் வந்து அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணினாங்க. மறுநாளே அந்த பையன் குணமாகிட்டான். ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தவன் மறுநாளே குணமாகிட்டான். இப்படி நடந்துச்சுன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நானும் பிறக்கும்போது ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த பெண் தான். இப்போவும் என்னோடய வீட்டில் எல்லாருமே ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். கடவுள் என்னை தெரிந்து கொண்டார். இப்போ வரைக்கும் என் வீட்டில் எனக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது. நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அந்த குணமாகின பையனோட அம்மா என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போகாத, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம எல்லாருமே ஹிந்து, நீ இப்படி போனால் குடும்பத்தை தப்பாக பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், ஒரு கிறிஸ்துவ பெண் உங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி உங்கள் பையன் குணமாகும்போது மட்டும் உங்களோட உறவினர்கள் தப்பாக பேச மாட்டாங்களா? அப்போ ஏன் கிறிஸ்துவ பெண் ஜெபம் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிங்க? எப்படியாச்சும் உங்கள் பையன் குணமாகணும், உயிரோட வரணும் தானே. அப்போ உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கடவுளாக தெரிஞ்சார். இப்போ நான் சர்ச்சுக்கு போகும்போது அது எந்த விதத்தில் தப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக போயிட்டாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஊர் உலகம் உறவுகள் இப்படி தேவையில்லாத காரணத்தை வச்சுக்கிட்டு மெய்யான கடவுள் இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி வேறு சமுதாயத்தில் மட்டும் இல்லை, கிறிஸ்துவர்களே சில சமயம் பார்த்திங்கன்னா சில பேர் வழி தவறி போகிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் செஞ்ச உதவிகளை டெய்லி நம்ம நன்றியோடு நினச்சி பார்க்கும்போது நம்ம நன்றி மறக்காதவங்களாக இருக்க முடியும். அந்த உதவியை நினச்சி கூட பார்க்காம அவங்களோட இருதயம் இருளடைந்து இருக்கிறது போல் அவங்களோட வாழ்க்கையும் இருளடைந்து போயிடும். நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான். 2 நாள் 3 நாள் மிஞ்சி போனால் 1 வாரம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அந்த நன்றியை மறக்கும்போது கடவுள் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. அதனால் அவங்களோட வாழ்க்கையும் இருளடைந்து போகுது. ஆமேன்.